சமைக்கிற நேரத்தை விட ரொம்ப கம்மி தாங்க. ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும். என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். என்னது வெள்ளரிக்காய் பீட்ரூட்டு கேரட் வச்சு காட்டிகிட்டு இருக்காரு பாருங்களா. அது சமைக்காத இன்னைக்கு ஒரு சாலட் மாதிரி இந்த வெஜிடபிள் சாலட் மாதிரி செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தோல் எடுத்துட்டு நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டு வந்துடலாங்க. இப்போ பீட்ரூட்டு கேரட்டு வெள்ளரி எல்லாமே மூணையும் கட் பண்ணிக்கிட்டு வந்துட்டேங்க. பேரிச்சம்பழம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம விருப்பம்தாங்க, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் பேரிச்சம்பழம். அடுத்தது நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா காலையில் நைட்டே ஊற வச்சுட்டேங்க நிலக்கடலை. இது வந்து நம்ம மார்னிங்கே எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் மதியம் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் நிலக்கடலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சுட்டேங்க. ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூளுங்க, ஒரு பிஞ்சு உப்பு, அப்புறம் நம்ம வந்து இஞ்சி போட்டுக்கலாங்க. இஞ்சி சாறு கூட போட்டுக்கலாம், இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை போடலைனாலும் லெமன் போடுறதுனால அது சூப்பராக நமக்கு வந்து டைஜஷன் ஆகும். நம்மக்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாங்க. ஆனால் எல்லா காயும் நம்ம சாப்பிட நாங்கள் சாப்பிட்டு பழகினவங்க மட்டும்தான் சாப்பிடுவோம். வெள்ளரிக்காய் சூப்பராக சாப்பிட முடியும், பீட்ரூட்டு சாப்பிட்லாம், கேரட்டு சாப்பிட்லாம். இதை தவிர நமக்கு ஃப்ரூட் சாலட்னா ஃப்ரூட் சாலட் தனியாக போட்டுக்கலாங்க. இது கூட நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம், அது நல்லா இருக்காது. நமக்கு வெஜிடபிள் சாலட்னா வெஜிடபிள் சாலட் மட்டும்தான். அல்லது நமக்கு முட்டைகோஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். சிம்பிளாக இது செய்கிறது, இது எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும். இப்போ வெயிலுக்கு நல்ல வெள்ளரிக்காய் வாங்கி வச்சுருப்போம் நம்ம. அதே இல்லை வெள்ளரிக்காவே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு வந்து கேரட்டு பீட்ரூட் இருந்தாவே போதுங்க, அதுவே பண்ணிக்கலாம். அப்புறம் இது இல்லாமல் நம்ம பாசி பயிறு வந்து காலையிலேயே ஊற வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. நைட்டு வந்து தண்ணி வடித்து வச்சுட்டோம்னா அடுத்த நாள் நமக்கு முளப்பு வந்துடும். முளப்பு கட்டின பாசி பயிறு கூட போட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் அது போடலை, நிலக்கடலை மட்டும் வச்சு போட்டுக்கலான்னு இருக்கிறேன். இப்போ இது எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாங்களா. ஃபஸ்ட்டு வெள்ளரிக்காய் போட்டுக்கலாங்க, அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, அப்புறம் கேரட்டு, அப்புறம் பேரிச்சம்பழம் போட்டுக்கலாங்க, நிலக்கடலை, கொஞ்சம் உப்பு, ஒரு பிஞ்சு மட்டும்தான் போடணும். காரத்துக்கு வந்து நீங்கள் மிளகுத்தூள் உங்களுக்கு எப்படி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுங்க, ரொம்பவும் காரம் வேண்டாம். அடுத்தது எல்லாம் போட்டாச்சுங்களா. அதுக்கப்புறம் நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க, ஒரு அரை மூடி லெமன். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி கீரையும் கருவேப்பிலையும் ஒரு கொத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதையும் போட்டுக்கலாங்க. இதை நம்ம எல்லாம் கலக்கி கொடுத்துக்கலாங்க. இது நல்லா இந்த மாதிரி கலக்கியாச்சுங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஆயில் இல்லாமல் வேக வைக்காமல் இயற்கையான உணவு சாப்பிட்டு நம்ம உடம்பு இயற்கையாக வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு வெஜிடபிள் சாலட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்ம வந்து குழந்தைங்க வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சூப்பராக நல்லா விருப்பப்பட்டு நல்லா செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நம்ம வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட லஞ்சுக்கு கூட அது காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் பிரேக் டைமில் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு வந்து வர்ற நோய்கள் வந்து உங்களுக்கே தெரியும், பலவிதமான நோய்கள், என்ன நோயின்னு தெரிய மாட்டேங்குது. இப்போது 11 பேர்த்துக்கு ஒருத்தருக்கு சர்க்கரை இருக்குதுங்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும். அதனால் இதெல்லாம் சுகர்லாம் நமக்கு வந்து சர்க்கரை வந்து கட்டுப்படுத்துங்க. இதுமாரி நிறையா பிபி இருக்குது, யாரை கட்டில் பிபி சுகரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் வந்து நாங்கள் ஒரு நாளில் 3 நேரம் சாப்பிட்றோம். அது ஒரு நேரம் உணவு இதுக்கு ஒன்று காலையில் எடுத்துக்கோங்க, இல்லை மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு நேரம் மட்டும் நம்ம வந்து இயற்கை உணவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற டைமில் வந்து நம்ம சமைச்ச உணவு எடுத்துக்கலாங்க. இது நம்ம வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அது நமக்கு பின்னாடி வர்ற நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தாதான் நம்மளே பார்த்தா பின்னாடி அவங்க வந்து கற்றுக்குவாங்க.
நம்மளை பார்த்து தான் பழகுவாங்க, சொன்னால் யாரும் செயல்படுத்த மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.